அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விவோ Z1X ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம செட்டிங்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆப்ஷன்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோன்னா ஸ்டேட்டஸ் பார் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். மேனேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்குது, அதை சூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஆப்புக்கெல்லாம் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வேண்டாம், அலோ நோட்டிஃபிகேஷனை எடுத்து விட்டுறலாம். நம்ம இப்போ வாட்ஸ்அப் இது மாதிரி முக்கியமான ஆப்புக்கெல்லாம் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வர வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அலோ நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஆப் ஐ கான்டாக்ட் டாப் ப்ரிவியூ ஷோ ஆன் லாக் ஸ்க்ரீன், அதாவது லாக் ஸ்க்ரீனில் இந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் தெரியணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ வெளியில் வந்தோன்னா பொதுவாகவே எல்லா ஆப்புக்குமே ஷோ ஆன் லாக் ஸ்க்ரீன், அதாவது நோட்டிஃபிகேஷன் காட்டணுமா, அதாவது லாக் ஸ்க்ரீனில் இருக்கிறப்ப நோட்டிஃபிகேஷனை காட்டணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பொதுவாக இருக்குது, வேணால் அதை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பேட்டரி பர்சன்டேஜ், அதாவது பேட்டரி பர்சன்டேஜ் இன்சைடு த பேட்டரி ஐக்கான் அவுட் சைட் த பேட்டரி ஐக்கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை நம்ம வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா சிஸ்டம் நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை கிளிக் பண்ணுறப்ப பார்த்தோன்னா இப்போ நேவிகேஷன் பார் எப்படிலாம் இருக்கணும், அதாவது நேவிகேஷன் கீஸ் எப்படி இருக்கணும், நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும், ஆர்டர் அண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் நேவிகேஷன் கீஸை மாற்றிக்கலாம். அதோட ஆர்டரை மாற்றிக்கலாம். இல்லை அந்த ஸ்டைல் 3 இதுக்கும் நம்ம ரவுண்டு இது மாதிரி வேணும்னா ஸ்கொயர் இந்த ஷேப்லலாம் நீங்கள் மாற்றிக்கலாம். டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. இது எப்படின்னா இந்த இப்போ நம்ம தூங்குகிறோம் இது மாதிரினா இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோடை ஆன் பண்ணி வச்சுருறோம். இப்போ அதுக்கும் ஷெட்யூலர் டேர்ன் ஆன் இருக்குது. அது மாதிரி அலோ கால்ஸ் ஃப்ரம் அந்த டு நாட் டிஸ்டர்ப் உள்ள ஏதாவது ஒரு சில நம்பர்லேருந்து கால் வரலாம் அப்படின்னா அதை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து மோட்டார் பைக் மோட், இந்த மோட்டார் பைக் மோட் நம்ம பைக்கில் போகிறப்ப நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தோன்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். மெசேஜ் டோனை மாற்றிக்கலாம், அது மாதிரி கேலண்டர் அலர்ட் டோன் ரிங் டோன்ஸையும் மாற்றிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் ரிங் டோனை மாற்றலாம். அது மாதிரி டச்சு சவுண்டு வேணாலும் அதை எடுத்து விட்டுக்கலாம், ஸ்க்ரீன் லாக் சவுண்டு வேணாலும் அதை எடுத்து விட்டுக்கலாம், ஸ்க்ரீன் கேப்சர் சவுண்டு வேணானாலும் அதை நம்ம எடுத்து விட்டுடலாம். அடுத்ததாக டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ், இந்த மோடில் பாருங்கள் டார்க் மோட் நம்ம செட் பண்ணிக்கலாம். டார்க் மோடை ஷெட்யூலர் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் ஷெட்யூலர் டேர்ன் ஆன் இருக்குது. இந்த டைத்துலேருந்து இந்த டைம் வரைக்கும் எனக்கு டார்க் மோட் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா ஐ ப்ரொடக்ஷன் மேனுவலாக நம்ம தகுந்த மாதிரியே மாறிக்கணும். அதாவது பகல்னா இப்படி இருக்கணும், நைட்னா இப்படி இருக்கணும். ஐ ப்ரொடக்ஷன் நம்ம மேனுவலாக வச்சுக்கலாம், இல்லை ஆட்டோ வச்சுக்கலாம். பாருங்கள் அடுத்து ஆட்டோ லாக் 15 செகண்ட் 30 செகண்ட் அதுவாகவே லாக் ஆகிறது, இல்லை 10 மினிட்ஸ் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது, என்ன ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏதாவது டவுன்லோட் பண்ணுறதுனாலும் இந்த இது மூலமாக டவுன்லோட் பண்ணி அந்த ஃபாண்ட் ஸ்டைலை நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃபாண்ட் சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது பாருங்கள். ஸ்மால், நார்மல், லார்ஜ், ஹியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ உங்களுக்கு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்க்ரீன் கலர்ஸ் ஸ்டாண்டர்ட் மோட், நார்மல் மோட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆஃப் ஆப்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா டிஸ்பிளே அட் த டாப் ஆஃப் த ஸ்க்ரீன், அதாவது அந்த நாட்சை மறைக்கணுமா, ஹைட் த கான்கேவ் ஏரியா, டிஸ்பிளே த கான்கேவ் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்குது. அது ஒவ்வொரு ஆப்புக்கு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன், வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் போகிறோம். ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் என்னெல்லாம் மாற்றலான்னு இருக்குது பாருங்கள். ஸ்மார்ட் லான்ச்சில் எனேபிள் பண்ணிக்கலாம், அது மாதிரி சர்க்குலர் ஸ்லைடிங் ஸ்க்ரீன் எனேபிள் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது எப்படி இருக்கணும், 4x5 4x6 5x6 அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஐகான் சைஸை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த ஐகான் சைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது மூலமாக ஐகான் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெருசாக வேணுமா சின்னமாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதிலேயே லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோன்னா லாக் ஸ்க்ரீன் போஸ்டர், அதாவது அடுத்தடுத்து இமேஜ் வர்ற மாதிரி அந்த லாக் ஸ்க்ரீன் போஸ்டரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வால்பேப்பர்ஸை அப்டேட் பண்ணுறதுனால கீழே இருக்கிற அந்த அப்டேட் வால்பேப்பர்ஸை கிளிக் பண்ணி வால்பேப்பர்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ லாக் ஸ்க்ரீன் ஸ்டைலை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் டவுன்லோட் மோர் கொடுக்குறேன். இப்போ நிறைய இது வருது. இது மூலமாக நீங்கள் லாக் ஸ்க்ரீன் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல என்னென்ன எப்போயுமே இருக்கணும், டைம் எப்படிலாம் மாறுபடும் அப்படிங்கிறத இந்த இதில் சூஸ் பண்ணணும். பாருங்கள் கிளாக் மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லாம் இதில் இருக்குது. அதில் எந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தீம் சேஞ்ச் பண்ணுறது, வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது, இது எப்பயும் மாதிரி தான். டவுன்லோட் மோர் கொடுத்தனா இன்னும் நிறைய வால்பேப்பர்ஸ் வரும். அது மாதிரி ஆல்பம்ஸை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபோன்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸை கூட நீங்கள் வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். தீமே அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நீங்கள் 3 மெத்தட்லேயும் உங்கள் ஃபோனை லாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 3 மெத்தட்லேயுமே லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என்டர் த ப்ரைவசி பாஸ்வேர்ட் கேட்குது. நான் இப்போ சும்மா பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வாட் வாஸ் த நேம் ஆஃப் யுவர் பிரைமரி ஸ்கூல், இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும். நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா கூட அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இதில் கொடுக்குற பதிலை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டு ஃபினிஷ் அப்படிங்கிற அந்த மேலே இருக்கிற கார்னரில் இருக்கிற அந்த ஃபினிஷை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ அடுத்ததாக பாருங்கள், இதில் ஆப் என்கிரிப்ஷன், ஹைட் ஆப் அப்படின்னு 2 இருக்குது. இந்த ஆப் என்கிரிப்ஷன் மூலமாக நம்ம ஆப்ஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு சில ஆப்ஸை நம்ம லாக் பண்ணி காட்டுறேன். அடுத்ததாக ஹைட் ஆப்புன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அது மூலமாக நம்ம ஆப்பை ஹைட் பண்ண கூட செய்யலாம். இப்போ ஆல்பம்ஸை நான் லாக் பண்ணுறேன், மெசேஜஸை லாக் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மெசேஜஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாஸ்வேர்ட் போட்டால் தான் ஓப்பன் ஆகும். இந்த ஹைட் ஆப் மூலமாக இப்போ நான் ஃபேஸ்புக்கை ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணிவிட்டு வெளியில் போய் பார்ப்போம் ஃபேஸ்புக் ஆப் இருக்கா அப்படிங்கிறத. பாருங்கள், வெளியில் இப்போ போயாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஃபேஸ்புக் ஆப் இல்லவே இல்லை. இப்போ மறுபடியும் அன்ஹைட் பண்ணிட்டு வந்து நான் காட்டுறேன் ஃபேஸ்புக் ஆப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத. இப்போ இந்த ஹிடன் ஆப்ஸை பார்க்கணும் அப்படின்னாலும் பாருங்கள், வியூ ஹிடன் ஆப்ஸ்ன்னு இருக்குது. அது மூலமாக போனால் நம்ம ஹிடன் ஆப்ஸை நம்ம பார்த்துடலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள், நான் அன்ஹைட் பண்ணுறதுக்கு அதே செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ப்ரைவசி அண்ட் ஆப் என்கிரிப்ஷன் போய்ட்டு ப்ரைவசி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணோடனே பாருங்கள், இதில் ஹைட் ஆப்புன்னு மறுபடியும் வருது. அதை கிளிக் பண்ணுறப்ப இப்போ நான் ஃபேஸ்புக்கை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ வெளியில் போய் காட்டுறேன் பாருங்கள், ஃபேஸ்புக் ஆப் வந்துடுச்சு. இந்த ஓரத்தில் இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் உங்கள் ஆப்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுனா கூட ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய் பார்த்தோன்னா நம்ம லாங்குவேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வேறு லாங்குவேஜ் தெரியும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக மோர் செட்டிங்ஸ் போகிறோம். இந்த மோர் செட்டிங்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஈஸி டச் இருக்குது. இந்த ஈஸி டச்சில் பர்சனலைஸ்டு ஸ்கின்ஸை நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், சைடில் இப்படி ஒரு ரவுண்டாக ஒரு பார் வரும். அதை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு தேவையான ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதில் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுறப்ப என்னென்ன வருதுன்னா பாருங்கள், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அது மாதிரி கால்குலேட்டர், இந்த இதெல்லாம் அதில் வரும். அடுத்ததாக சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. இதில் நம்ம ஃபோனுக்குள்ளே போய்க்கிறோம். ஃபோனில் போகிறப்ப நம்ம பிளாக் கால்ஸ், அதாவது அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணுற ஆப்ஷன் இதில் இருக்குது. அது மாதிரி பிளாக்டு கால் லாக கூட இதில் நம்ம பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், நிறைய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக ஸ்மார்ட் மோஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறப்ப ஸ்மார்ட் வேக், இது நமக்கு தெரியும். ஸ்லைட் அப்வர்ட் டு அன்லாக், அதாவது ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கிறப்ப ஸ்லைட் அப்வர்ட் பண்ணுறப்ப அன்லாக் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அது மாதிரி ஸ்லைட் டவுன்வர்ட் டு டேக் அ ஃபோட்டோ இருக்குது. இதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். டவுன்லோட் பண்ணுறப்ப கேமரா ஆன் ஆகுது. அடுத்ததாக ட்ரா சி டு லான்ச் டயலர் இருக்குது. இப்போ நான் சி போடுறப்ப பாருங்கள், டயலர் லான்ச் ஆகிடும். இதே மாதிரி அடுத்தடுத்து உள்ள ஆப்ஷனுக்கெலாம் நம்ம சூஸ் பண்ணி வச்சோன்னா அதே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்மார்ட் மிரரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நீங்கள் வீடியோ மிரரிங், இமேஜ் மிரரிங், மியூசிக் மிரரிங் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக எஸ்கேப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள், 3 ஃபிங்கர்ஸ் ஸ்வைப் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. இப்போ கீழே இருந்து மேலே 3 ஃபிங்கர்ஸை அப்வர்ட் பண்ணோன்னா ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் ஆகிடுச்சு. அதில் லாங் ஸ்க்ரீன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆப் க்ளோன் இருக்குது. இந்த ஆப் க்ளோனில் இப்போ நான் ஃபேஸ்புக்கு ஆப் க்ளோன் பண்ணுறேன். க்ளோன் பண்ணுறப்ப பாருங்கள், டுயல் ஆப், அதாவது 2 ஆப் க்ரியேட் ஆகிடும். ஒரே ஃபேஸ்புக் ஆப்பில் 2 ஆப் இருக்கும். இப்போ நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸை இந்த ஃபேஸ்புக் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்மார்ட் கிளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நம்ம யூஸ் பண்ணணும்னா வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இதில் டர்ன் ஆன் ஆர் ஆஃப் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அந்த ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஃப்ளாஷ் லைட் எனேபிள் ஆகும் பாருங்கள். அதே மாதிரி அடுத்ததாக அதே ஆப்ஷனில் பாருங்கள், நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ரெக்கார்ட் ஆடியோ, ஓப்பன் கேமரா, ஓப்பன் ஃபேஸ்புக், இல்லை எனேபிள் ஆப், ஏதாவது ஒரு ஆப்பை எனேபிள் பண்ணுறது, இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ கால்குலேட்டர் எனேபிள் பண்ணுறதை பண்ணியிருக்கேன். இதையும் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். வால்யூம் டவுன் பட்டனை பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கீழே இருந்து மேலே ஸ்வைப் அப் பண்ணுறப்ப பாருங்கள், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் வருது. எஸ் கேப்சர், கால்குலேட்டர், ஈஸி டச். இப்போ இதெல்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த 3 குட்டி டாட்ஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணுறப்ப பாருங்கள், இதில் நம்ம அடிக்கடி ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு டன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எடிட் ஆகிடும். அதில் பாருங்கள், எஸ் கேப்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப என்னென்ன ஆப்ஷன் அதில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ரெக்கார்ட் ஸ்க்ரீன், லாங் ஸ்க்ரீன்ஷாட், ஃபன்னி ஸ்க்ரீன்ஷாட், ரெக்டாங்குலர், இது மாதிரி 4 ஆப்ஷன் இதில் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விவோ Z1Xல இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் தெரிந்து கொள்ளலாம். இப்போவே நம்ம அன்பாக்சிங் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்